எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சுஜி வா உள்ள போலாம். ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சஞ்சய், உள்ள போலாம். ஆனா அந்த கவின் எங்க இருப்பான்னு தெரியலையே. முதல்ல அவனை தான் நம்ம போய் பார்க்கணும். அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தானே நாம இன்ஃபார்ம் கூட பண்ணாம வந்திருக்கோம். உண்மையாவே நம்மள பார்த்தா செம்ம ஷாக் ஆக போறான். ஆமா, நாம தான் வரோன்னு அவன் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். நாம தான் மேனேஜர் கிட்டே முன்னாடியே சொல்லிட்டோமே, நாங்க தான் வர போறோம்னு அவனுக்கு தெரியவே கூடாதுன்னு. கரெக்ட் சுஜி, நம்ம சொல்லாம வந்ததுதான் கரெக்ட். அந்த நாயை எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து. 2 வருஷமா எந்த ஃபங்க்ஷனுக்கும் வர்றதில்ல. ஒரு அலுமினி மீட் வச்சா கூட வந்து அட்டென்ட் பண்ண மாட்டேன்றான். அவ்வளோ பிஸி ஆயிவன். இன்னைக்கு ஒரு வழி பண்றேன் பாரு. ஆமாடா, நானும் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும் தான் வந்திருக்கேன். கொஞ்சம் கூட நம்ம நினைப்பே இல்லை பத்தியா. எப்படி இருக்கான்? சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே படிச்சோம். இவனை நாம 2 பேரும் எப்படியும் ஒன்று செட்டில் ஆயிட்டோம். ஆனா இவன் இருக்கான் பத்தியா, இவனை சும்மாவே விடக்கூடாது. முதல்ல இப்ப நாம போய் அவனை தான் பார்க்கணும். யார்கிட்டயாச்சும் கேட்டுட்டு போலாம். அதுவும் கரெக்ட் தான். சரி இரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நீங்க 2 பேரும் யாரு? இதுக்கு முன்னாடி உங்களை நான் கம்பெனில பார்த்தது இல்லையே. எஸ் பிரதர், கண்டிப்பா நீங்க எங்களை பார்த்திருக்க முடியாது. நாங்க 2 பேரும் நியூவா வந்திருக்கோம். இங்க கவின் ரூம் எங்க இருக்கு? கவினா? யார கேக்குறீங்க? எந்த டீம்ல வேலை பாக்குறாங்க? அட என்ன பிரதர் இது, கவின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னாங்க. நீங்க என்னன்னா யாருன்னு கேக்குறீங்க? அவன் தான் இந்த கம்பெனிக்கு ஹெச்ஆரா இருக்கான். யார கேட்டீங்க? கவின் சாரா? என்னது சாரா? எங்களுக்கு கவினை பார்க்கணும். அவன் இந்த கம்பெனில ஹெச்ஆரா வேலை பார்க்கறான். கவின் சார் ரூம் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூம். ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். சுஜி அவன் அங்கதான் இருக்கானா, போலாமா? போலாம் சஞ்சய். அவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா வா போலாம். டேய், ஏய் சுஜி, வாடா. சஞ்சய், என்னடா நீங்க 2 பேர் வந்திருக்கீங்க? வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். என்னப்பா பண்றது, நாங்கெல்லாம் ஃபோன் பண்ணா கூட சார் அட்டன் பண்றது இல்ல. அவ்வளோ பிஸி. மெசேஜ் பண்ணா கூட எதுக்கும் ரிப்ளை வர்றது இல்ல. கேட்டா ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்கு. அதான் உன்கிட்ட சொல்லாமே இந்த முறை வரலான்னு முடிவு பண்ணிட்டோம்டா. அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. ஏய் என்னடா பட்டி, உன்கிட்ட எவ்வளோ நாள் ஆச்சு பேசி. சாரால ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியாதோ? அவ்வளோ என்னடா பிஸி நீ? ஏய் அதெல்லாம் இல்லடி சுஜி, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால தாண்டி. அதெல்லாம் விடு. ஆமா, நீங்க 2 பேரும் எப்படிங்க? இங்க நியூவா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். 2 பேர் வந்து 1 வீக் இங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே. ஆமா. அது வேற யாரும் இல்ல, நாங்க 2 பேரும் தான். வாவ் சூப்பர். ஆனா நீங்க தானே அந்த மேனேஜர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அன்னைக்கு அத்தனை முறை நேம்ஸ் கேட்டேன், ஆனா நேம்ஸ் கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க தான் உங்ககிட்ட எங்களை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு தெரியும் நாம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு. அதனால நாங்க சொன்னதுனால அவர் சொல்லாம இருந்திருப்பாரு. இங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? லூசுங்களா, 2 முறையும் சொல்லியிருந்தா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்பேன்ல. நீங்க 2 பேரும் எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? டேய் கவின், மறந்துட்டியா? சுஜி வீடு இங்க தான்டா இருக்கு. அவங்க அம்மா அப்பா சும்மா விட்டுருவாங்களா? ஊருக்கு வரோன்னு தெரிஞ்ச உடனே அங்கதான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க 2 பேரும் அங்கதான் இருக்கோம். ஓ ஓகே ஓகே. ஆமா, அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அடிக்கடி உன்னை கேட்டுட்டே இருப்பாங்கடா. என்ன பண்றதுடி, நானும் அவங்க கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினைச்சேன். வேற பிரான்ச்ல இருக்கப்ப கூட கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன் சுஜி. எப்ப இங்க வந்தனா சுத்தமா ஃப்ரீ இல்லடி. அதான். இட்ஸ் ஓகேடா, நோ ப்ராப்ளம். ஏய் கவின், டீம் ரெடியா தானடா இருக்காங்க? எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிரு. ஒரு 2 hours மட்டும் இன்னைக்கு ட்ரெயின் பண்ணலாம். நாளையில இருந்து கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான்டா. கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ற பர்சன்ஸா பார்த்து தான் எடுத்திருக்கோம். அப்புறம் டேய் ஈவினிங் நம்ம வெளியே போலாம். நைட்டு டின்னர் நம்ம வீட்டில் தான். ஓகே? நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்கன்னு வீட்ல தெரிஞ்சா அம்மாலாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதனால கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருங்க. ஆமா கவின், நானுமே நினைச்சிட்டு இருந்தேன் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனா என்னடா பண்றது, எங்க 2 பேர் மேரேஜுக்கும் யாரையுமே கூப்பிட முடியல. இப்போ அம்மா ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாங்களோ? அதெல்லாம் எதுவும் இல்ல. அம்மாக்கு தெரியும். சுச்சுவேஷன் சொன்னோடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்போ ஓகேடா.
என்னடி இது, இன்னைக்கு யாரோ 2 பேர் வராங்க, புதுசா ட்ரைனிங் கொடுக்க போறாங்கன்னுலாம் சொன்னாங்க. யாரும் வந்த மாதிரியே தெரியல. எப்படி வருவாங்க? அதெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. என்னது, வந்துட்டாங்களா? ஆனா நான் பார்க்கவே இல்ல. நீ மேனேஜர் கூப்பிட்டாங்கன்னு உள்ள போயிருந்தல, அப்பவே வந்துட்டாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க. ஓ, அது மட்டும் இல்ல வைஷு, ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பிரவீனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ கவின்னு உரிமையா பேர் சொல்லி கேட்டாங்களாம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு கவின் சாருக்கு அவங்கள ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? பேர் சொல்லி கேட்டாங்களா? பேர் சொன்னது மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ள ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்களாமா. கவினை பார்க்கணும், அந்த நாயை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. என்னது? அம்மா வைஷு, ரொம்ப க்ளோஸா பேசியிருக்காங்க. அவங்க பேசிக்கிறத பார்த்தா ஏற்கனவே இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோ? நானும் அப்படிதான் வைஷு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அதான் பார்க்கலாம். ஹாய் டீம், இன்னையிலிருந்து உங்களோட நியூ ப்ராஜெக்ட் டைமிங் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக 2 பேர் வராங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அது இவங்க 2 பேரும் தான். ஹீ இஸ் மிஸ்டர் சஞ்சய் அண்ட் ஷீ இஸ் சுசித்ரா. டேய், சுஜின்னு சொல்லுடா. ஹேய், உன் பேர் சுசித்ரா தானடி? டீம், ப்ளீஸ் டோன்ட் கால் மீ as சுசித்ரா, ஓகே? கால் மீ சுஜி. ஓகே மேம். இன்னைக்கு ஒரு 2 hours மட்டும் நம்ம ட்ரைனிங் தரலாம். நாளையிலேருந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே சார். எனி மோர் கொஷின்ஸ்? நோ சார். Then you get back to your works. இல்ல நித்யா, சாப்பாடுலாம் பிடிச்சிருந்ததா? சூப்பரா இருந்துச்சுங்க. உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, இனிமே அப்பப்போ ஹோட்டலுக்கு வரலாம். சரி, இந்த ஜூஸ் அப்படியே வச்சிருக்க பாரு, குடி. இங்க ஃபுல்லா சாப்பிட்டுட்டேனா ஒரு 2 minutes குடிக்கிறேன். சரி சரி, பொறுமையா குடி, எதுவும் அவசரம் இல்ல. பிரீத்தி, நீ சொன்னதானே நானும் எல்லா வேலையும் விட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு வந்தேன். நீ சாப்பிட கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா இங்க நின்று யார் அப்படி வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க? வேற யார பாப்பேன், கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன பிரீத்தி, நீ பண்றதெல்லாம் ஸ்டூப்பிடா இருக்கு. அவனுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி வரையும் அவன் பின்னாடி நீ சுத்தினதெல்லாம் ஓகே, பட் இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்பவும் அவன் தான் வேணும்னு இருந்தா வாட் இஸ் திஸ் பிரீத்தி? அது மட்டும் இல்ல, அவன் எங்க போனாலும் உனக்கு எப்படி தெரியுது? அவன் எங்க போறானோ எல்லா இடத்துக்கும் நீயும் போயிட்டு இருக்க. ஏ ஸ்ருதி, அவனை நான் லவ் பண்ணேன். அவன் எனக்கு மட்டும்தான். அவன் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றியிருக்கேன். அவன் என்னன்னா என்னை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஹோட்டலில் பீச்சு பார்க்குன்னு கூட்டிகிட்டு சந்தோஷமாக சுற்றுவான். அதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே சந்தோஷமாக இருக்கணுமா? எனக்கு கிடைக்காத பொருள் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அவன் எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு தெரிஞ்சா அவனை அழிக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். எனக்கு வேணுங்கிறது எனக்கு மட்டும்தான். ஒருவேளை அது எனக்கு கிடைக்கலனா அது இந்த உலகத்தில் இருந்து பிரயோஜனமே இல்லை. ஸோ அவன் போகிற இடம்லாம் எனக்கு எப்படி தெரியுதுன்னு தானே பார்க்குறேன். அவன் பின்னாடியே ஆளை விட்டுருக்கேன்டி. அவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன பண்ணுறான், அவனை பற்றின அப் டு டூ டீட்டெயில்ஸ் இப்போ வரை என்கிட்ட கையில் இருக்கு. அவெல்லாம் படிக்காத நாய். அன்னைக்கு என் கன்னத்தில் அரைஞ்சா தெரியுமா? அதெல்லாம் சும்மா விட்டுருவேனா நான்? அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துட்டே இரு. அந்த தாலியை கொடுக்க மாட்டேன். அந்த தாலி எனக்கு மட்டும்தான், என் புருஷன் எனக்கு மட்டும்தான்னு சொன்னால, அந்த தாலியை கூடிய சீக்கிரம் அவ கழுத்துல இருந்து இறக்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. பிரீத்தி, நீ ஆதிய லவ் பண்ணடி. லவ் பண்ண பையனை கொல்லணுங்கிற அளவு பேசிட்டு இருக்க. ஆமா, நான் லவ் பண்ணதான். அதுக்காக என்ன பண்ண சொல்ற? எனக்கு வேணும்னு நினைச்சேன். எனக்கு கிடைக்காதப்ப அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கலாமா? அதை பார்த்துட்டு என்னால இருக்க முடியாதுடி. சரி, இப்ப என்ன பண்ண போற? எதுக்கு நாம இங்க வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம் தானே கேக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு உனக்கு தெரியும். நித்யா, ஒரு 2 minutes இங்க இரு, நான் வந்துடுறேன். எங்க போறீங்க? பில் தான் பே பண்ணிட்டோம்ல. அட இருமா, வந்துடுறேன். சரி. 2 minutes தான், வந்துடுவேன். பத்திரமா இங்கே இரு, சரியா? சரிங்க. மேடம், யோ, உங்க 2 பேரும் எப்ப வர சொன்னேன்? இவ்வளவு நேரம் கழிச்சா வருவீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நான் போட்ட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிருக்கும்டா. வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் மேம், அதான் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, என்ன வேலை? நான் யோ, கொஞ்சம் திரும்பி பாரு. அங்க ஒருத்தி நிக்கிறாள்ல, அந்த புடவை கட்டி இருக்க பொண்ணா?
அவளே தான். மேடம், அந்த பொண்ணை பார்த்தாவே கொஞ்சம் பாவமா இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட போயா பிரச்சனை பண்ணணும்? யோ, கையை நீட்டி காசை வாங்குனீங்களா இல்லையா? அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருந்தா என்ன, பாவமா இல்லைன்னா என்னையா? நான் சொன்ன வேலையை செய்றீங்க. இந்த ஹோட்டல்ல அவ அவமானப்பட்டு நிக்கணும், புரியுதா? அதுக்காக நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு தேவை அவ தலை குனிஞ்சு நிக்கணும். சரிங்க மேடம். போ சீக்கிரமா போய் உங்க வேலையை ஆரம்பிங்க. அதை விட்டுட்டீங்க தேவையில்லாம பேசிட்டு. கிளம்பியா? அட, இங்க பாருடா, ஒரு பொம்மைக்கு புடவை கட்டி நடுவுல நிக்க வச்சிருக்காங்க. இந்த பொம்மையெல்லாம் தூக்கி தனியா விற்க மாட்டாங்களா? ஆளுங்க போறதுக்கும் வர்றதுக்கும் இடைஞ்சலா? சார், நாங்க இங்க ஓரமா தானே சார் நின்னுட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் நகர்ந்து போங்க. பாருடா, பொம்மை பேசுது. ஏமா, நீ பொண்ணுதானா? அட ஆமாண்ணே. இங்க பாருங்க, 2 பேரும் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, யாருமா நீ? இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் பக்கம் நாங்க உன்னை பார்த்ததே கிடையாது. நாங்க யார் தெரியுமா? இந்த ஹோட்டலுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ். சோ எங்க கிட்ட நீலாம் இப்படி பேசுற வேலை வச்சுக்காத. அது ஒண்ணும் இல்லடா தம்பி, இந்த பாப்பாவை பார்த்தாலே தெரியல இந்த ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருது போல. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? என்கிட்டயே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வரலாம், பாப்பாக்கு கோவம் வருது போல. ஏமா, உண்மையாதாம்மா சொல்றோம். இந்த மாதிரிலாம் யாரும் ஹோட்டலுக்கு வர மாட்டாங்க. உனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கூட தெரியலையே. பார்க்க நல்லாவே அழகா லட்சணமா இருக்க. உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? எங்க கூட வாமா, நாங்க உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறோம். அழகழகா போட்டுக்கோ. உன்னை அப்பதான் பார்க்கறதுக்கு அழகா இருப்ப. இங்க பாருங்க, தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு முதல்ல? நீங்க எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வேண்டாம். அங்க வந்த வேலையை தான் பாப்பா பாக்குறோம். உன்னை பார்த்துட்டு எப்படி போய் சாப்பாடு இறங்கும்? நீயும் வாய, 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். இன்னொரு முறை இப்படிலாம் என்கிட்ட பேசுனீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன பாப்பா பண்ணுவ? நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கு சம்மதம் தான். சீ, என்ன இவனுங்க இவ்வளவு கேவலமா பேசுறாங்க? இவர் வேற எங்க போனார்னே தெரியலையே. என்ன பாப்பா, பதிலே காணோம், வரியா? டேய், யாருடா நீங்க? நாங்க யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? நாங்க உங்ககிட்டயா பேசிட்டு இருந்தோம். அந்த பாப்பா ரொம்ப நேரமா இங்க தனியா நின்னுட்டு இருக்கு. அந்த பாப்பா கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். உடனே காப்பாத்துறதுக்கு ஹீரோ மாதிரி வந்துருவீங்களே. ஹீரோ தான்டா. என்னடா இப்போ ஒத்துக்கிறியா நான் ஹீரோன்னு? சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்டயா பேசிட்டு இருக்கேன்? அந்த பொண்ணு கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. டேய், என் வேலையை தாண்டா பாக்குறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கிட்டே பேசிட்டு இருப்ப? அதுவும் என்கிட்டயே அவகிட்ட தான் பேசுவேன்னு சொல்லுவ. உன்ன என்ன சொன்ன? பாப்பாவா? அவ உன் கூட வந்து உட்காந்து சாப்பிடணுமா? என்னது மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி தருவியா? அடேய், எங்க இப்ப கூப்பிடுறா பாக்கலாம். அது எப்படிடா? எங்கேயுமே தனியா ஒரு பொண்ணு நின்ற கூடாதா? நின்னா வம்பு பண்றதுக்குன்னே வந்து நின்றுவீங்களாடா? இங்க பாரு, இதுக்கப்புறம் எந்த பொண்ணு கிட்டயாச்சும் இந்த மாதிரி பேசுறத நான் பார்த்தேன், அந்த இடத்துல கொன்னு புதைச்சிருவேன் பாத்துக்கோ. ஓடுங்கடா இங்க இருந்து. ஆளையும் மூஞ்சியும் பாரு. ரெகுலர் கஸ்டமரா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீ ரெகுலர் கஸ்டமர்னா நான் நம்பிடுவேனா? டேய், இந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அட்டச்சி, போங்க. நித்யா, ஆர் யூ ஓகே? சாரிமா, அது ஏன் தப்பு தான். உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. இல்லைங்க, பரவாயில்ல. ஆனா நான் ஒரு ஓரமா தாங்க நின்னுட்டு இருந்தேன். அவனுங்க ஏன் அப்படி பேசுனாங்கன்னு தெரியல. நித்யா, இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல. இப்ப வரையும் நீ தனியா தான் நின்னுட்டு இருந்த, அதுவும் ஒரு ஓரமா தான் நின்னுட்டு இருந்த. இருந்தாலும் அவனுங்கெல்லாம் வந்து வாலண்டியரா வம்பு பண்ணாங்க பாத்தியா? இப்படிதான் சில பேர் இருக்காங்க. அது பொண்ணுங்க தான் தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆம்பளைங்களே வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்ல முடியாது பாத்தியா? நமக்கான தைரியத்தை நாம தான் கொண்டு வரணும். இன்னைக்கே நீ கொஞ்சம் தைரியமா தான் பேசுன. இருந்தாலும் அவனுங்க இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணா பலார்னு ஒன்னு அரைஞ்சிடு. அதுல எந்த தப்பும் இல்ல. நம்ம கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா ரிட்டன் நம்ம அடிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. உன்னை பார்த்தாலே அவங்க பயந்து ஓடணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் பொண்ணுங்க, சரியா? என் நித்யா, எல்லா இடத்துலயும் தைரியமா இருக்கணும். எல்லா பிரச்சனையும் நல்ல போல்டா ஹேண்டில் பண்ணணும், புரியுதா? எந்த இடத்துலயும் அமைதியாவோ அழ மட்டும் கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கணும். சரிங்க. சரிம்மா, கிளம்பலாமா? மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்ன?
என்னவோ செய்கிறாய் நீ என் ஆயுள் எல்லைகள் போலாகிறாய். பாருடி அங்க பாரு. நான் ஏன் அவன் மேல கோவப்படுறேன், எதுக்காக அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறல. இங்க பார்த்தல அவன் எப்படி பேசுறான்னு பாரு. அதுவும் அவன் தோள் மேல கைய போட்டு எப்படி நடந்து போறான்னு பாத்தியா? இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படி எரிச்சலா வருது. இவனை சந்தோஷமா வாழ விடணும்னு எனக்கு தோணுமா? இதுக்கப்புறம் இவனை பிரீத்தி இல்லடி, இதுக்கப்புறமும் இவன் எனக்கு கிடைப்பான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. இவனை சும்மாவே விட மாட்டேன். ஏ ஆதி, உன்னை பாத்துக்கிறேன்டா. கார்த்தி, அவ்வாரியோட மச்சான். என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? நல்லா தான் இருக்கேன். இல்ல சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலல்ல, அதான் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய், அது அது சும்மாடா. இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்துச்சுடா. அதான். ஆமா கரெக்ட், டயர்டா தானே இருக்கும். ஓகே ஓகே, எனக்கு புரியுதுடா. டேய் உன்ன சரி சரி அதெல்லாம் விடு. ஆமா, எங்கேயோ வெளியே போறீங்களா என்ன? ரெடியா நிக்கிறேன். ஆமா சூர்யா, அது அனிதா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னா. சரி சும்மா அப்படியே போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு யோசிக்கிறேன். ஓ, நடத்துங்க சார் நடத்துங்க. சூர்யா வந்திருக்காரு. ஆனா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இவர் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரீங்களான்னு நானா மெசேஜ் பண்ணப்ப கூட எதுவுமே ரிப்ளை வரல. சரிடா மச்சான், நீ ஃப்ரீயா இருப்பியோன்னு நினைச்சுதான் வந்தேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. இன்னைக்கு வேற காலையில இருந்து உன்னை பார்க்கவே இல்லையா, அதனாலதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, அனிதா உன்னை வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு வேற போக போறீங்க, ரெடியாகி வேற நிக்கிறேன். சோ நீ போயிட்டு வா, நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்கலாம். நாளைக்காச்சும் ஆபீஸ்க்கு வருவியா இல்ல? சூர்யா, அதெல்லாம் இல்லடா மச்சான், கண்டிப்பா நாளைக்கு ஆபீஸ் வந்துருவோம். அப்போ ஓகேடா. சரி நான் கிளம்புறேன். ஓகேடா. என்னது, கிளம்புறாரா? உங்களுக்கு என்னாச்சு சூர்யா? ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? நானும் ஒரு வாரமாக பார்த்துட்டு தான் சூர்யா இருக்கேன். நீங்கள் என்கிட்ட சரியாக பேச மாட்டேன்றீங்க. நானாக வந்து பேசினாலே என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறீங்க. ஃபோனில் ஒரு மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை வர மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணணும் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்க? இதுக்கப்புறமா உங்ககிட்ட என்னால் இதெல்லாம் கேட்காம இருக்க முடியாது சூர்யா. என்னன்னு இன்னைக்கு நான் கேட்டுடுறேன். எனக்கு கண்டிப்பாக இதுக்கு பதில் வேணும். அனிதா ரெடியா இருப்பான்னு பார்த்தா ரூம்ல ஆளை காணோம். என்னது, ஷவர் சவுண்டு கேக்குது? குளிக்கிறாளா? ஆனா காலையிலே குளிச்சுட்டான்ல. சரி கோயிலுக்கு போறோன்னு ஒரு வேலை குளிக்கிறாளோ? அனிதா, எங்க ஒரு 2 minutes வரேன். சீக்கிரம் வா, டைம் ஆகுது பாரு. ஏய் என்னடி இது, குளிக்கிறேன்னு பார்த்தா தலைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கேன். டைம் ஆகுது, கோவிலுக்கு போகணும் நீ தானே சொன்ன. இப்ப என்னன்னா குளிச்சுட்டு வந்து நிக்கிறேன். எங்க அது ஓ புரியுது புரியுது, கோவிலுக்கு போகணுங்கிறனால தான் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்திருக்கியா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வரலான்னு சொன்னோம்ல, இங்கேயே லேட் ஆகுது பாரு. அனிதா கிளம்பு. என்னாச்சு? பார்த்துட்டே இருக்கேன், சீக்கிரம் போ. அத மாமா இன்னைக்கு வேண்டாமே. என்ன வேண்டாமா? நீ தான் அனிதா காலையில கோவிலுக்கு போகணும்னு சொன்ன. ம் நான் தாங்க சொன்னேன். ஆனா இப்போ வேண்டாமே, கோவிலுக்கு போகக்கூடாதுங்க. அதனால தான். என்னாச்சு அனிதா? பீரியட்ஸா? அதான் குளிச்சிருக்கியா என்ன? ம் ஆமாங்க. அது இப்போதான். சரி ஓகே அனிதா, இதெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, 3 days கழிச்சு அப்புறமா கோவிலுக்கு போலாம். இல்லைங்க, நான் கோவிலுக்கு மட்டும்தான் வேண்டான்னு சொன்னேன். பீச்சுக்கு போகலான்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 minutes கொடுங்க, ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், போகலாம். என்னது அனிதா, உனக்கு இந்த டைம்ல எவ்வளோ பெயின் இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். விளையாடுறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். 3 days நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னாலும் போய்க்கலாம். இல்லைங்க, நீங்கள் காலையிலேருந்தே ஆசையாக இருந்தீங்கல்ல, இப்போ கூட ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணுறீங்க. அதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லா சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இப்போ இதெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இந்த டைம்ல எவ்வளோ பெயின் இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. 3 daysக்கு அப்புறம் எங்கனாலும் போயிட்டு வரலாம். ஓகே? உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே?
அடியே இதுல வருத்தப்படுறதுக்கு என்னடி இருக்கு? நீ என்னமோ வேணும்னே பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியும். போ, முதல்ல தலைய காய வச்சுட்டு படுத்து தூங்கு. ம் சரி, பெயின் அதிகமா இருக்கா? அது ம் ம், பெயின் அதிகமா இருக்கு. ஆனா மேடம் எங்கேயாச்சும் நான் வெளியே கூப்பிட்டேன்னா வர மட்டும் ரெடியா இருப்பீங்க. ஹூ, இங்க பாரு அனிதா, உனக்கு ஒரு விஷயம் முடியலன்னா என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லணும் முடியாதுன்னு. அதை விட்டுட்டு நான் என்ன ஆசைப்பட்டாலும் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது, புரியுதா? இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ரெஸ்ட் எடு. அப்புறம் நீ ஏதோ கஷாயம் மாதிரி குடிப்பல்ல, நான் அன்னிக்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன். நான் போய் வாங்கிட்டு வரேன், கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. நீங்களா? இல்லைங்க பரவாயில்ல, நானே. ஏய், இதுல என்னடி இருக்கு? ஒன்றும் இல்லை, நீ படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். ம் சரி. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மடியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா? உன்னை கொஞ்சம் வணக்கம் உறவுகளே. நம்மளோட நியூ சேனல் ராகாஸ் லவ் கார்ட்டூன் சேனலில் இன்னைக்கு மனதை பறித்தால் 4th எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சேனல்ல காதலில் விழுந்தேன் போயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த 2 வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய்.